அன்பே சிவம். நான் உங்கள் மெய்யரி சுகுமார். மலச்சிக்கல், மூலம், அதாவது ஃபைல்ஸ், இதெல்லாம் நீங்குவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பாருங்க, முத்திரைகள் மூலமாக அனைத்து நோய்களையும் குணப்படுத்த முடியுங்க. இதுதான் அந்த முத்திரை மருத்துவத்தினுடைய மிக சிறப்பான ஒரு விஷயமே. ஓகே, இதை எப்படி சரி செய்யலாங்கிறதுக்கு முன்னாடி முத்திரைகளை பற்றி ஒரு சில வரிகள்ங்க. முத்திரைகள் அப்படின்னாலே பாருங்கள், நம்முடைய கோவில் சிற்பங்கள், கடவுளுடைய படங்கள், சித்தர் பெருமக்கள், நம்முடைய ஆன்மீக குருமார்கள், இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா சரிங்க, கைகளில் ஏதோ ஒரு அபிநயம் பிடித்தது போல் இருப்பார்கள். இருக்குங்களா? ஏதோ ஒன்று நான் சொல்லக்கூடியது எல்லாமே இந்த கைகளை ஏதோ ஒரு மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த சிற்பங்களை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது அனைத்துமே முத்திரைகள் தான். நம்ம இதற்கு முன்னாடி அதை கவனித்திருக்க மாட்டோம். ஆனால் முத்திரைகள் என்பது அவர்கள் அனைத்தருடைய சிற்பங்களையும் கவனித்து பார்த்தா தெரியும். இப்போ முத்திரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடவுள் வழிபாட்டில் மட்டும்தான் இருக்கா, கடவுளர் படங்களை மட்டும்தான் அந்த முத்திரைகளோட இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு விதங்களில் பயன்படக்கூடியது. இப்போ நாட்டிய முத்திரைகள் இருக்குங்க. இப்போ நாட்டியங்களெல்லாம் நாட்டியத்தில் ஒரு அபிநயத்துக்காக முத்திரை பண்ணுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம பக்தி முத்திரைன்னு இருக்குங்க. சாமி கும்பிடுவது சில வணக்க முத்திரைகளாக இருக்கு இல்லையா, பெரியவங்களை பார்த்தா வணக்கம் கும்பிட்றோம் இல்லையா, இதெல்லாம் ஒரு முத்திரை தான். அப்போது நம்ம தினசரி வாழ்க்கையிலே கூட பாருங்களேன், முத்திரையை நிறைய பயன்படுத்துவோம். ஏங்க ஏதாவது ஒன்று சிறப்பாக இருந்தால் பாருங்கள், அருமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு சொல்ல முடியா, பாருங்கள், சொல்லும்போது பாருங்கள், இது ஒரு முத்திரை வடிவத்துக்கு வருதா. நாம் தெரிந்தோ தெரியாமலும் முத்திரையை பயன்படுத்தாமல் இல்லை. ஆனால் இதனுடைய நுட்பம் தெரிந்து பயன்படுத்தணும் என்றால் இது ஒரு அருமையான மருத்துவங்க. பஞ்சபூதங்களே நம்முடைய விரல்கள் இருக்குங்க. 5 விரல்கள் இருக்கு இல்லையா, 5 விரல்கள்லையுமே நம்முடைய பஞ்சபூதங்கள் அமைந்திருக்கிறது. அதனால் இந்த விரல்களை நீட்டுவதாலும் மடக்குவதாலும் ஒரு குறிப்பிட்ட நிலையில் பிடிக்கிறோம் இல்லையா, இது எவ்வளோ நேரம் பண்ணுறோமோ அதற்கு தகுந்த ஒரு பலன் நம்முடைய உடம்புக்கு கிடைக்கிறது. அதனால் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அது குணமாகிறது. சரிங்களா? அந்த வகையில் இன்றைக்கு நாம் இந்த மலச்சிக்கல், மூலம், ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்லாம் இருக்கு இல்லையா, இதை நீக்குவதற்கு பாருங்கள், ஒரு முத்திரை மூலமாகவே சரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இல்லையா, அதையும் நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகே, இந்த முத்திரையை செய்யறதுக்கு முன்னாடி அடிப்படையாக சில விஷயங்கள் இருக்குங்க. என்ன செய்யணும், பயிற்சி செய்யும்போது பாருங்கள், காலி வயிறாக தான் ஒரு பயிற்சி செய்யணும். அமர்ந்து ஒரு இயல்பான நிலையில் உட்காந்துட்டு தான் செய்யணும். பாருங்கள், ஒரு விரிப்பின் மேலே அமர்ந்துக்கலாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் விரிப்பில் கீழே அமர முடியாது அப்படின்னா நீங்கள் ஏதாவது சேரில் உட்காந்துக்கலாம், சோஃபாவில் உட்காந்து கூட இந்த பயிற்சி செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள், இயல்பான சுவாசம் 10 எண்ணிக்கை, கண்களை மூடிய நிலையில் ஒரு 10 இயல்பான சுவாசம் பண்ண சொல்லுவோம். ஏன்னா எடுத்து முத்திரை பண்ணுறதை விட இதெல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு முத்திரை செய்கிறோம் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம செய்யணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இதெல்லாம் முடிச்சாச்சு. ஒரு 10 இயல்பான சுவாசம், மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வர்றதையும் கவனிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்வதை போல் அந்த முத்திரை பயிற்சி செய்யலாங்க. பாருங்கள், இதுக்கான முத்திரைக்கு பேர் சுஜி முத்திரை அப்படின்னு பேர். சுச்சி முத்திரைன்னு சொல்லுவாங்க, சுஜி முத்திரை, எப்படி சொன்னாலும் பொருள் ஒன்று தான். இந்த முத்திரையை பயன்படுத்தும் போது பல்வேறு நன்மைகள் கிடைக்கிறதுங்க. முதல்ல அந்த நன்மைகளை பற்றி சொல்லிடுறேனே. பாருங்கள், இதில் மலச்சிக்கல் மட்டும் நீங்குவதில்லை. இப்போ நிறைய பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தினமும் மலம் கழிவது என்பது, அதாவது காலை கடனே வச்சுருக்குறோம் இல்லையா, தினசரி காலை கடனாக அது முதல்ல கிளியராகிட்டே இருந்தால் தான் உடம்பு சுத்தமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா. நிறைய பேருக்கு அந்த சிக்கல், தினசரி கழியாதா, கழிவு தேங்க நோய் வந்துடுமா, அது பல்வேறு நோய்களை கொண்டே விடுங்க இல்லையா. இது மட்டுமே நாம் செய்யக்கூடிய முத்திரை நீக்குதான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை. அல்சர் தொந்தரவு இருக்கு இல்லைங்களா, குடல் புண், அல்சர் தொந்தரவு, இதை நீக்குவதற்கும் இந்த முத்திரை பயன்படுகிறது. சில பேருக்கு வாயில் என்ன சுவையுமே தெரிய மாட்டேங்குதுங்க, எதுமோ சாப்பிட்றோம் ஆனால் அதோட சுவை உணர முடிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. உமிழ்நீர் சுரப்பில் குறைபாடு யாருக்கு இருக்கும், சில பேருக்கு அடிக்கடி தாகம், தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, நீர் குடிக்கிறீங்க ஆனால் தாகமே அடங்க மாட்டேங்குது சொல்கிறாங்க இல்லையா. அந்த நீர் சமநிலையை தக்க வைப்பதற்கு இந்த முத்திரை பயன்படுகிறது. சுவையை உணர்வதற்கு, நீர் சமநிலையை பேணுவதற்கு, வயிற்றுப்புண் ஆறுவதற்கு, மலச்சிக்கல் நீங்குவதற்கு. இன்னொன்று, நாள்பட்ட மலச்சிக்கல் தான் மூல சம்பந்தமான பிரச்சனை, ஃபைல்ஸ் பிரச்சனைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, மலச்சிக்கலிலிருந்து தான் துவங்கி அது ஃபைல்ஸாக மாறி இருக்கிறது. ஆக ஒன்றை எந்த நிலையில் இருந்தாலும் குணப்படுத்துவதற்கு இந்த முத்திரைகள் உதவி செய்கிறதுங்க. சரிங்களா? அது மாதிரியான ஒரு அருமையான முத்திரை தான் இந்த சுஜி முத்திரை அப்படின்னு பேர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இயல்பான சுவாசம், ஒரு 10 எண்ணிக்கை சுவாசம் முடிச்சிட்டிங்க. சுஜி முத்திரை இப்போ செய்ய போகிறோம். பாருங்கள், கைகளை பாருங்கள், ஒன்றொன்னா கொடுத்து வாங்க. இதுலைங்க இப்போ என்னுடைய 2 கையிலையுமே செய்யக்கூடிய முத்திரை தான் அது. நீங்கள் கவனிச்சுக்கோங்க. எல்லா விரலையும் உள்ளே மடக்கிக்குங்க. கைகள் நீட்டி வச்சுருக்கிறேன், கவனிச்சிருக்கிறீங்க. எல்லா விரலையும் உள்ளே மடக்கிட்டேன். சரிங்களா? இதில் ஆள்காட்டி விரலை மட்டும் நீட்டுறேன். கட்டை விரல் இருக்கு இல்லையா, மிச்சம் 3 விரல் மடங்கி இருக்கு இல்லையா, ஆள்காட்டி விரல் நீட்டினதுக்கப்புறம் என்ன இருக்குது, நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல் இருக்கா, அதோட மத்தியத்தில் கை பெருவிரலை கொண்டு இப்படி வைத்தால் இதற்கு சுஜி முத்திரை அப்படின்னு பேருங்க. சரிங்களா? ஆக
இந்த முத்திரையை வந்து எவ்வளோ நேரம் செய்யலாம், தினசரி ஒரு 5 to 10 நிமிடங்கள் வரை செய்யலாம். செய்துட்டு வரீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குதோ, மலச்சிக்கல் மட்டும் இல்லை, அல்சர் தொந்தரவு, நான் சொல்லுங்க சுவை இல்லாமல் இருக்கிறது, சுவையற்ற உணர்வு இருக்கிறது, இந்த தொந்தரவுகள்லாம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அந்த பாதிப்பின்றி விடுபட்டு வெளியே வந்து விடுவார்கள்ங்க. தினசரி செய்து கொண்டு வாருங்கள், பலன் கிடைக்கும். இது மாதிரி முத்திரைகளால் வந்து எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரிங்க, அது எந்த நோயாக இருந்தாலும் அனைத்தையும் கட்டாயம் குணப்படுத்த முடியுங்க. அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. முத்திரைகள் பற்றின ஒரு தெரப்பி, முத்ரா தெரப்பின்னு ஒரு வகுப்பு ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறேங்க. இன்னும் நிறைய முத்திரைகள், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக ஒரு 3 நாள் ஆன்லைன் வகுப்பு ஒன்று நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் 13, 14, 15 தினமும் இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இந்த ஆன்லைன் வகுப்பு நடைபெற இருக்குங்க. இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்களுடைய பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வகுப்பிற்கான கட்டணம் ரூபாய் 1000. அப்படியான ஒரு அருமையான பயிற்சி வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.